அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. தன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர் வேதபாரகைः. சாமே வசத் ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம். குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை. தேஜஸ்வினாவதிதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உள்ளம் தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய கருத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 10வது அதிகாரம் இனியவை கூறல். இதற்கு முன்னால் 9வது அதிகாரத்தில் விருந்தோம்பல் சொல்லப்பட்டது. இல்வாழ்க்கை இல்லறத்தில் இருப்பவர்களுடைய முதன்மையான கடமை, முதற்கடமை விருந்தோம்புதல். அதனால் அறத்தை சொல்லத் தொடங்கி முதல்ல விருந்தோம்புதல் என்ற அறத்தை சொன்னார். விருந்தோம்புதலின் ஒரு பகுதியாக இருப்பது முக மலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்றல், அன்பான இனிமையான வார்த்தைகளை பேசி கூறி உபசரித்தல். அதனால் விருந்தோம்பல் அதிகாரத்திற்கு அடுத்தபடியாக இனியவை கூறல் என்பதை வைத்திருக்கிறார். நன்மையை தரும் நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல். இனியவை கூறல்னா இனிய சொற்களை பேசுதல். இனிய சொற்கள் என்கின்ற பொழுது கேட்பவர்களுக்கு நலத்தை நன்மையை தருகின்ற சொற்கள், பொய்யில்லாத கற்பனையான சொற்கள் கிடையாது. சில சொற்கள் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும், ஆனால் அதில் உண்மை இருக்காது, மிகைப்படுத்துதல் இருக்கும், அல்லது போலியான வார்த்தைகள் இருக்கும். அப்படி இல்லாமல் கேட்பவர்களுக்கு நன்மையை தரத்தக்க சொற்கள், அதையும் இனிமையாக அன்பாக பேசுதல், அன்பதாக சொல்லுதல் என்பதுதான் இனியவை கூறல். கேட்பவர் மனதில் மகிழ்ச்சி உண்டாகுமாறு அன்பான உண்மையான இனிய சொற்களை பேசுதல் விருந்தோம்புவார்க்கு இன்றியமையாதது. அதனால் விருந்தோம்பல் அதிகாரத்திற்கு அடுத்தபடியாக இனியவை கூறல் என்பதை சொல்லியிருக்கின்றார். இந்த அதிகாரத்தில் 10 குறள்கள். முதல்ல இன்சொல்லினுடைய இலக்கணத்தை சொல்கிறார். முதல் குறளில் இன்சொல் என்றால் என்ன என்று அதற்கான இலக்கணம் சொல்லப்படுகின்றது. 2, 3 2 குறள்களில் இன்சொல் குறளுடைய சிறப்பு, அதனால் நன்மை இன்பமானது ஏற்படும் என்று அதனுடைய மேன்மையை சிறப்பை சொல்லுகின்றார். ஏன் இன்சொல் சொல்லணும், இன்சொல்னால் என்னன்னு தெரியணும், அப்புறம் இன்சொல் சொல்கிறது ஏன் சொல்லணும் என்று நமக்கு தெரியணும். அதனுடைய பெருமை உயர்வு நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம அதை பயன்படுத்துவோம். அதனால் அதனுடைய சிறப்புகளை மேன்மையை சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் இன்சொல் பேசுறதுனால இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய, இந்த பிறவியில் இங்கே கிடைக்கக்கூடிய நன்மைகளை சொல்லுகின்றார். இம்மை பயன். ஒன்று வறுமை வராது, நல்ல தேஜஸ் அழகானது ஏற்படும். மனதில் இருக்கக்கூடிய அன்பு, வார்த்தையில் இருக்கக்கூடிய இனிமையான சொற்கள், முக மலர்ச்சி, இது ஒருவனுக்கு உண்மையான அழகை தரும் என்று இம்மை பயனை கூறுகின்றார். அதுக்கப்புறம் இதனால் பாப்பம் குறைந்து புண்ணியம் பெருகும் என்று மறுமை பயனையும் கூறுகிறார். ஒருவன் இந்த பிறவியில் இங்கே அன்பாக பேசி பழகினால் அதனுடைய அதிர்ஷ்ட பலனாக புண்ணியம் ஏற்பட்டு மறுமையிலும் அவன் சுகமாக இருப்பான், அந்த புண்ணியமானது கிடைக்கும் என்று அதை சொல்லுகின்றார்.
அதற்கப்புறம் 7வது 8வது குறள்களில் இம்மை மறுமை இரண்டிலும் கிடைக்கக்கூடிய இன்பம் அதை சொல்லுகின்றார். ரெண்டுலேயுமே பலன் இருக்குங்கிறத ஒரே குறளில் சொல்லுகின்றார். இம்மை மறுமை என இருமையிலும் இன்பம் கிடைக்குங்கிற கருத்து. 9, 10வது குறள்களில் இன்சொல்லுக்கு எதிராக மாற்றாக கடுமையான சொற்களை ஒருவன் பேசினால் அதனால் வருகின்ற குற்றம், குறை, தோஷம், பாப்பமானது கூறப்படுகின்றது. அதை சொல்லுகின்றார். அதனால் கடுஞ்சொல் கூறலின் குற்றம். ஏன்னா ஒன்றினுடைய நன்மை தெரிந்து கொள்ளுகின்ற அதே சமயத்தில் அதற்கு மாறாக இருக்கக்கூடிய எதிர்குணம், கெட்ட குணம், அதற்கு எதிரான குணம் அல்லது அந்த நல்ல குணம், அந்த நன்மை இல்லை என்றால் நமக்கு என்ன துன்பம், என்ன கேடு வரும் என்பதும் சொல்லப்படுகின்றது. அதுவும் நமக்கு தெரியணும். அப்போ தான் அதிலிருந்து விலகணுங்கிற எண்ணமானது வரும். ஒன்றினுடைய நன்மை தெரிகின்ற அதே சமயத்தில் அதனுடைய கேடும் தெரிய வேண்டும் என்பது முக்கியமானது. அதான் அப்போ தான் மனதில் பதியும். இதை செஞ்சால் அது நன்மைனா, இதை செய்யலைன்னா எனக்கு என்ன கஷ்டம் வரும் என்பது அதுவும் நமக்கு தெரிந்திருக்கணும். அதுவும் நம்மளோட மனதில் பதியணும். அப்போ தான் நம்ம அதை விளக்க வேண்டுங்கிற எண்ணமானது வரும். நல்லதை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஊக்கமானது வரும். அதனால் ஒவ்வொரு எல்லா விஷயத்திலையும் பார்க்குறோம். ஒவ்வொரு பண்பை சொல்லுகின்ற பொழுதும் ஒவ்வொரு அதிகாரத்தை சொல்லுகின்ற பொழுதும் அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை, மேன்மையை சொல்லுகின்றார். அது இல்லாமல் அது கிடைக்காமல் போகிறதுனால வருகின்ற குற்றம், தோஷம், அதனால் வருகின்ற துன்பம், எதிர்மறை விளைவு அதையும் சொல்லுகின்றார். ஏன்னா நமக்கு இரண்டும் தெரிந்திருக்க வேண்டும். அப்போ தான் மனதில் அதில் ஈடுபாடு வரும். இப்படி இந்த 10 குறள்களில் இன்சொல்லினுடைய இலக்கணத்தை சொல்லி, இலக்கணம் மற்றுடைய நன்மை இல்லாததுனால வரக்கூடிய கேடு நம்ம ஒவ்வொரு குறளாக பார்க்கலாம். முதல் குறள். இன்சொலால் ஈரம் அலை இப்படிரளவாங் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இன்சொலால் ஈரம் அலையி படியிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இன்சொல்லினுடைய இலக்கணம் என்ன என்பது இந்த குறளில் சொல்லப்படுகின்றது. அறத்தினை அறிந்தவருடைய, அதனால் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். செம்பொருள் செம்மையான பொருள். இந்த இடத்துல அறம் என்பது, அறம் தான் செம்மையை மேன்மையை தரும் என்பது அறிஞர்களுடைய கருத்து. அதனால் செம்பொருள், பொதுவாக செம்பொருள்ங்கிறதுக்கு மோட்சம் என்ற ஒரு அர்த்தம் உண்டு. அது மெய்யுணர்தல் அந்த அதிகாரத்தில் வரும். செம்மையான பொருள், ஒரே பொருள், பரம்பொருள், இறைவன், மோட்சம். இந்த இடத்துல தர்மத்தை சொல்ல வருவதனால செம்பொருள்ங்கிறது செம்மையான பொருள், சிறப்புடைய பொருள். செம்பொருள்னா செம்மையான பொருள், செம்மையான பொருள்னா சிறப்புடைய பொருள். அறிஞர்கள், உண்மையை அறிந்தவர்கள், விவேகம் உள்ளவர்கள் தர்மத்தை தான் மேம்பட்ட பொருளாக, தர்மம்தான் மேலானது என்பதை அறிந்திருக்கிறார்கள். அதனால் அறிஞர்களால் செம்பொருள் என்று கருதப்படக்கூடிய அறம். செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல், அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொல்லானது எப்படி இருக்கும்னா அன்பு கலந்த ஈரம் அலையி. ஈரம் அலையினாக்க ஈரம் உடையதாக, அன்பு, இரக்கம், கருணை உடையதாக. அதனால் ஈரம்ங்கிறது அன்பை குறிப்பது. அன்பு வறண்ட சொற்களாக இல்லாமல் அன்பு கலந்த இனிமையான சொற்கள். அதனால் அன்பு கலந்த வார்த்தை. அப்புறம் இன்னொன்று படிரிலவாம். படிரு அப்படின்னா வஞ்சனை, கபடம் என்ற அர்த்தம். வஞ்சனை இல்லாத சொற்கள். அப்போ அன்பு பேசுகிற வார்த்தைகளை உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பானது வெளிப்பட வேண்டும். மனசில் அன்பு இருக்கணும். அன்புடைமைங்கிறத முதல்ல இல்வாழ்க்கைக்கு முக்கியமானதாக சொன்னார். அன்பு இல்லைன்னா உயிர் வாழ்க்கை அது பற்றல் மலம் தளிர்த்தற்று என்று அது ஒரு ஜடமானது, என்புதோல் பொறுத்த உடம்பு என்பதெல்லாம் பார்த்தோம். அப்போ அன்பு என்பது தான் மனித பண்பு, மனிதனுடைய பண்பு. அன்பு, அன்பை வெளிப்படுத்துதல் உயிர்களுடைய இயல்பாகு. அன்பு இல்லைன்னா கல், மண், ஜடப்பொருளுக்கும் மனிதனுக்கு வித்தியாசம் கிடையாது. இப்போ அன்பு என்பது மனதினுள்ள இருக்கக்கூடிய இன்பத்தை தருகின்ற ஒரு நல்ல உணர்வு. அந்த அன்போடு கலந்த வார்த்தைகளாக இருக்கணும். வஞ்சம் இல்லாத, கபடம் இல்லாத வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நல்லா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல்னு இல்லாமல் மனசில் வச்சுக்கொண்டு வந்துட்டான் பாரு அப்படின்னு நினச்சிட்டு வாங்க வாங்கண்ணா
மனசில் நினைக்கிறது வந்துட்டானே அப்படின்னு நினச்சி என்ன கேட்க போகிறானோ என்ன சொல்ல போகிறானோ அப்படின்னு மனசில் நினைக்கிறதுன்னா. ஆனால் வெளியே வாங்க வாங்கன்னு சிரித்து பேசுறது அது கபடம். அப்போ மனசில் அவர் வந்ததை விரும்பலை, ஆனால் வெளியே சொல்ல முடியாது, வெளியே காட்ட முடியாது, வெளியே அன்பாக இருக்கிற மாதிரி காமிக்கிறது, அதான் கபடம். அதான் படிருன்னு சொல்கிறேன். அது வஞ்சனை கபடம். படிரு இலை அப்படின்னா அது இல்லாமல், மனதில் கபடம் இல்லாமல் உண்மையான அன்போட உள்ளன்போட வருகின்றார். இல்லை, நம்ம வீடு தேடி ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னா அவரை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வரவேற்று அன்போடு வாங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு உறவுகள் அவர்களுடைய நலம் விசாரிக்கிறது, அப்புறம் உறவுகளை பற்றிய நலம் விசாரிக்கிறது, அப்புறம் எதற்காக வந்திருக்கிறாருங்கிற அந்த விஷயத்தை விசாரிக்கிறதுங்கிறது உண்மையான அன்போட நோக்கத்தோட அதை செய்யணும். அதனால் நமக்கு என்ன குறைஞ்சி போயிடுது? அன்பாக 4 வார்த்தைகள் பேசுகிறதுனால என்ன குறைஞ்சி போகுது? ஒன்றும் குறையில்லையே. அதனால் வஞ்சனை இல்லாத சொற்கள் அதுதான் இன்சொல்னா. அதனால் அறத்தினை அறிந்தவருடைய வாயிலிருந்து வருகின்ற அன்பு கலந்த வஞ்சனை இல்லாத சொற்களே இன்சொல் ஆகும். அப்போ இன்சொல் நம்ம பேசணும்னா இந்த 3ம் நமக்கு இருக்கணும். தர்மம் என்ன, எது அறம்ங்கிறது தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் மனதில் அன்பு என்பது இருக்க வேண்டும். கபட்டம் வஞ்சனை என்பது இருக்கக்கூடாது. இல்லை, இன்சொலால்னு இருக்குது. அந்த ஆளுங்கிறது அசைச்சொல், அதுக்கு இங்கே பொருள் இல்லை. அசைச்சொல்னா அதுக்கு பொருள் இல்லை, இன்சொல். இதுதான் இன்சொல்னா. ஈரம் அலை இப்படிரு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இன்சொல் ஆகும் அப்படி எடுத்துக்கணும். அதுதான் இன்சொல். இனிமையான சொல் அப்படின்னா இந்த 3ம் இருப்பது தான். இல்லை, வாய்ச்சொல்னு சொல்லியிருக்கு. வெறும் சொல்லுன்னு சொன்னால் போதாதா? ஏன் சொல்லுன்னா பேசுறது தானே. பேசுறது எங்கேருந்து பேச முடியும்? வாயிலிருந்து தான் பேச முடியும். ஏதாவது கண்ணு காது மூக்கெல்லாம் பேசுமா? அது பேசாது. பேசுறதுனாலே சொல் அப்படின்னாலே வாயிலிருந்து வரக்கூடிய சொல் தான். ஆனால் அந்த வாய்ச்சொல் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறதுனால ஒரு மறைப்பொருள் இருக்குன்னு இலக்கணத்தை வைத்து கொண்டு சொல்லுகிறார்கள். அதுக்கு பேர் விதப்பு கிளவின்னு பேரா. அதாவது கெட்ட சொற்களை தவிர்த்து நல்ல சொற்களை பேசுதல் அப்படின்னு. அந்த கெட்ட சொற்களை தவிர்த்தல் என்பது வாய்ச்சொல் அப்படிங்கிறதுலேருந்து வருது. அந்த வாய் அப்படிங்கிறது மறைப்பொருளாக குறிக்கிறது. நல்ல சொல் என்பதே போதுமானதாக இருக்க வாய் என கூட்டி கூறியது தீய சொல் இல்லாத என்பதை குறிக்கும் குறிப்பு. அது இலக்கணத்தில் அப்படி ஒரு முறை இருக்குது. அதுக்கு விதப்பு கிளவி வேண்டியது விளைவிக்கும். கடுமை இல்லாத அறமும் அன்பும் உண்மையும் உடைய சொற்களே இன்சொல் ஆகும். அவ்வளோதான். அன்பாக இனிமையாக பேசுறது அப்படின்னாக்கா உள்ளன்போடு பேசுறது, கடுமையான வார்த்தைகள் இல்லாமல் பேசுறது, உண்மையை பேசுறது, நன்மையை தரக்கூடிய விஷயங்களை பேசுறது, அதான் இன்சொல். அதான் இனிமையான சொல். அதுதான் இலக்கணம். இன்சொல்லுக்கு இலக்கணம். அடுத்த குறள். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் அகனமர்ந்து ஈதலின் நன்றே. என்ன சொல்கிறார்? ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுக்கறத விட முகம் மலர்ந்து அன்பான இனிமையான சொற்களை பேசுறது மேலானது என்ற ஒரு கருத்து. முகனமர்ந்து அப்படின்னாக்க முகம் மலர்ச்சியோடு, பார்த்தவுடன் முக மலர்ச்சி உடையவனாகவும், இன்சொலன் ஆகப்பிரின் இனிய சொற்களை உடையவனாகவும் ஒருவன் இருந்தால் அந்த பண்பு அன்பாக பேசுறது, இனிமையாக பேசுறதுங்கிற ஒரு நல்ல பண்பானது ஒருவனிடம் இருந்தால் எப்பொழுதும் மலர்ந்த முகத்தோட இருக்கணும். அது ஒன்று. பொதுவாக முக மலர்ச்சிங்கிறது பார்த்தவுடனே எப்படி பார்த்தவுடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வருது, அது மாதிரி பார்த்தவுடனே மகிழ்கிற மாதிரி நம்மளுடைய முகம் இருக்கணும். அதனால் முகத்தாமரை எப்பொழுதும் மலர்ந்து இருக்கணும்னாக்கா மற்றவர் பார்க்கிற பொழுது நம்ம முகத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் பார்க்கிறவருக்கு வரணும். நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் மற்றவர்களுக்கு போகணும். எப்படி ஒரு ரோஜா பூவோ ஒரு அழகான பூவை பார்க்கிற பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்குல்ல, ஒரு பறவையினுடைய முகத்தை பார்க்கிற பொழுது சந்தோஷமாக இருக்குது, மலர்கள் மலர்ந்து இருக்கிறத பார்க்கறதுங்கிறது சந்தோஷமாக இருக்குது. அதுவே ஒரு புண்ணியம். மற்றவர்கள் மகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி நம்ம என்ன செய்தாலும் அது நமக்கு ஒரு புண்ணியம்.
இப்போ நம்ம முகத்தை பார்த்தாலே ஒருவனுக்கு மகிழ்ச்சி வருதுன்னா அது ஒரு புண்ணிய காரியம். அப்போ அப்படி அந்த மகிழ்ச்சி செலவில்லாமல் நம்ம கொடுக்க முடிந்தது. அதனால் அந்த புண்ணியம் செலவில்லாமல் சம்பாதிக்க முடிந்தது. அதனால் எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு இருக்கணும். முகமலர்ச்சி எப்படி வரும்? அகமலர்ச்சி இருந்தால் முகமலர்ச்சி வரும். மனதில் எப்பொழுதும் மகிழ்ச்சி உற்சாகத்தோடு நாம் இருக்க வேண்டும். உட்கார தம்பி, அப்படியே உட்காரு. பெரிய பெட்ஷீட்டை போடணும் அடுத்த வாரம். பெரிய பெட்ஷீட்டை போடணும். இன்னும் கொஞ்சம் பெட்ஷீட்டை பின்னாடி தள்ளி போடணும் அடுத்த வாரம். அப்போ தான் மறைக்காமல் இருக்கும், கழுத்து வலிக்காமல் இருக்கும். ஆமாம், பரவாயில்ல. மறைக்குதுன்னா நீங்கள் சேரில் கூட உட்காந்துங்க, பரவாயில்ல. உட்கார். பரவாயில்ல. சேரில் உட்காந்துக்கு, பரவாயில்ல. அடுத்த வாரம் பின்னாடி தள்ளி போட்டுக்கலாம். ரொம்ப உயரமாக இருக்குது, கழுத்து வலிக்கும் அப்புறம். பசங்களை உட்கார. உட்கார தம்பி, உட்கார. பரவாயில்ல. சேரில் உட்காந்து கை காலை ஆட்டாமல் உட்காந்துருக்கணும். கரெக்டாக நேராக நேராக உட்காரணும். கை காலை ஆட்டாமல் சேட்டை பண்ணாமல் காலை ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்கக்கூடாது. இங்கே பார்க்கணும். சரி. அதனால் முகமலர்ச்சியோடு, மனமலர்ச்சி இருந்தால் முகமலர்ச்சி இருக்கும். நம்ம மனதில் இருக்கக்கூடிய உற்சாகம் எப்பொழுதும் முகத்தில் இருக்கும். மனதில் சோகம் அழுதுகிட்டே இருந்தால் முகம் அழுது வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். விளக்கெண்ணெய் முகம் மாதிரி, விளக்கெண்ணெய் குடித்த முகம் மாதிரி இருக்கக்கூடாது. எப்போதும் மலர்ச்சியாக, சந்தோஷமாக, உற்சாகமாக இருக்கணும். அதனால் அந்த முகமலர்ச்சியோட இனிய சொற்களை, அன்பான சொற்களை பேசக்கூடியவனாகவும் ஒருவர் இருந்தால் அது மனமகிழ்ந்து ஒருவனுக்கு ஒரு பொருளை கொடுப்பதை விட நல்லதாகும். ஒரு பொருளை தானம் பண்ணுறதை விட மலர்ந்த முகத்தோடு இனிய வார்த்தைகளை பேசுறது மிகுந்த புண்ணியத்தை தரும். ஏன்னா தானம் பண்ணுறதுங்கிறது ஒருவனுடைய செல்வத்தினுடைய அளவை பொறுத்து. கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கறதுக்கு நம்மள்கிட்ட இருக்கணும்ல. முதல்ல நம்மள்கிட்ட இருந்தால் கொடுக்கலாம். நம்மள்கிட்ட இருக்கிற அளவுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். ஆனால் அன்பாக 4 வார்த்தை பேசுறதுக்கு ஒன்றும் செலவு கிடையாது. அதுக்கு இருக்கணுங்கிறதுல அதில் ஒன்றும் வச்சனே தரித்திரதான்னா அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது. வச்சனம் பேசுறதுல, நல்ல அன்பாக பேசுறதுல என்ன தரித்திரம்னா, செல்வத்தில் தரித்திரம் இருக்கலாம். அது நம்மளுடைய வினை பயனுக்கு ஏற்றாற் போல், நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்றாற் போல் அது இருக்கலாம். நம்மள்கிட்ட பணம் இருக்கிறதும் பணம் இல்லாமலும் இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய ஒன்று விதியை பொறுத்து இருக்குது. அப்புறம் நம்மளுடைய இப்பொழுதைய முயற்சி, உழைப்பு அதை பொறுத்து இருக்கின்றது. ஆனால் அன்பாக பேசுறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் பணம் இருக்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய மனது சார்ந்த விஷயம். மனதில் உற்சாகம் இருந்தால், ஊக்கம் இருந்தால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு பூ மலர்றதுக்கு ஏதாவது பணம் வேணுமா என்ன? அது இயல்பாகவே இருக்குது. அதுக்கு ஒன்றும் செலவு கிடையாது. நல்ல பல வண்ணங்களோடு இருக்குது, அழகாக இருக்குது, மலர்ந்து இருக்கின்றது. அதில் அதுக்கு என்ன சிரமம்? ஒரு சிரமம் கிடையாது. அதே மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம மனசு உற்சாகமாக சந்தோஷமாக இருந்தால் போகும். அந்த மலர்ச்சி. அதனால் இது செலவில்லாத ஒன்று. அதனால் பொருளை கொடுக்கறது அதை விட இந்த மன மகிழ்ச்சியோட நல்ல இனிமையான வார்த்தைகளை பேசுறது உயர்வானது, மேலானதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நாவினால் சுட்ட வடுன்னு இருக்குது. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னு பின்னாடி சொல்ல போகிறேன். அப்போ கடுமையான வார்த்தைகளை பேசி மனதில் வடுவை ஏற்படுத்துறது. அடித்தா ஏற்படுகின்ற காயம் கூட காலப்போக்கில் ஆறிடும். ஆனால் மனதில் ஒரு காயம் வந்தால் அது ஆறாது. அதனால் பிறர் மனதில் ஒரு வடு காயம் ஏற்படுற மாதிரியான வார்த்தைகளை எப்பொழுதும் பேசக்கூடாது. அன்பாக சந்தோஷமாக உற்சாகமாக பேசணும். அப்படி பேசுறது மேலானது. ஈதல் என்பது பொருள் இருத்தல் இன்மையை சார்ந்த புற விஷயம். பணம் இருக்குது இல்லைங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு கொடுக்கறதுங்கிறது முடியும். ஆனால் அன்பு என்பதும் இன்சொல் என்பதும் மனசு சார்ந்த விஷயம். அன்பு மனசில் இருக்குது, வார்த்தையில் வாயில் இனிமையான விஷயங்களை பேசுகிறோம், ஆறுதலாக பேசுகின்றோம். அதில் ஒன்றும் செலவு இல்லை. ஆகவே அறத்தை கடைபிடிக்க விரும்புபவன் அகத்தில் அன்பையும் வாக்கில் இனிமையையும் வளர்த்து கொள்ளல் வேண்டும் என்பது இந்த குறள் மூலமாக சொல்லப்படுகின்றது. அடுத்தது 3வது குறள். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம்.
அறம்னா என்னன்னா, அறம்ங்கிறது முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, இதுதான் முகத்தில் நல்ல மலர்ச்சி உடையவனாக இருந்து, தூரத்தில் உறவினர் வர்றாங்க, ஒரு விருந்தினர் வர்றாங்க, நம்ம வீடு தேடி வருகிறார்கள்னா அது நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்மளை தேடி நம்மளை ஒரு ஆளாக மதித்து வர்றானே, அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. நம்மளை ஒரு ஆளாக மதித்து நம்மளை தேடி வருகிறார்கள் அப்படின்னா அவர்களை பார்த்த உடனே முகத்தில் மலர்ச்சி வந்து சந்தோஷமாக முகத்தை மலர்ச்சியை காமிக்கணும். மோப்பக்குலையும் அனிச்சம் அப்படின்னு விருந்தோம்பல சொன்னார்ல, அனிச்ச மலர் வந்து அந்த வாசனை பிடிச்சாலே வாடி போயிடுமா. அந்த வாசனை முகத்துக்கு பக்கத்தில் கொண்டு போனாலே, முக்குக்கு பக்கத்தில் கொண்டு போய் வாசம் பிடிச்சாலே அந்த மலரானது வாடி வரும். அவ்வளவு மென்மையான ஒரு மலர். அந்த மாதிரி முகம் திரிந்து நோக்கக்குறையும் விருந்துனா, அந்த முகம் மாறி வர்ற பொழுதே ஒரு சந்தோஷம் இல்லாமல் மலர்ச்சி இல்லாமல் அங்கே வாங்க அப்படின்னா அழுது வடிஞ்சிக்கிட்டு கூப்பிட்டாக்கா, இல்லை ஒரு கோபத்தில் வெறுப்போடு கூப்பிட்டாக்கா இது சரியில்லை அப்படின்னு சொல்லி அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் அடுத்த முறை வராமல் போய் விடுவார்கள். அப்படி இல்லாமல் மலர்ந்த முகமாக இருக்கணும் முதல் விஷயம். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம், இனிது நோக்கி, பார்வையில் அன்பு கருணைங்கிறது இருக்கணும். நம்ம பார்வையில் கோபம்னா டெரராக பார்த்து கொண்டே ஆங்க அப்படின்னு கூப்பிடாம சந்தோஷமாக வாங்க அப்படின்னு மலர்ந்து கண்ணுலையும் அந்த அன்பு தெரியணும். வார்த்தைகளில் அந்த மரணத்தில் இருக்கக்கூடிய அன்பு நம்மளுடைய பார்வை கண்ணுலையும் இருக்கணும். அந்த இரக்கம் கருணைங்கிறது இருக்கணும். அந்த அன்புங்கிறது இனிமைங்கிறது அல்லது இனிது நோக்கினா பார்வையில் இனிமை தெரியணும். அப்புறம் இன்சொலினது அறம். அதுக்கப்புறம் வாக்கில் இனிமையான வார்த்தைகளை, வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்ல வார்த்தைகளை பேசுறது, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்களை பேசுறது, இனிமையாக பேசுறது. அவ்வளோதானே அதில். அதனால் இது வந்து மலர்ந்த முகமும் கனிவான பார்வையும் இனிமையான பேச்சும் விருந்தோம்பலில் உணவு முதலானவை கொடுப்பதற்கு முன்னரே விருந்தினரை மகிழ்விப்பதால் சிறந்த. சாப்பாடு போகிறால அப்புறம், ஆனால் இதுவே அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அன்பாக பேசினா, அன்பாக 4 வார்த்தை பேசினா, மலர்ந்து சந்தோஷமாக கூப்பிட்றானேன்னா அதுவே விருந்தினருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கத்தக்கது. அடுத்தது 4வது குறள். துன்புறவும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறவும் இன்சொல்லவர்க்கு. துன்புறவும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறவும் இன்சொல்லவர்க்கு. யார் மாட்டும் இன்புறவும் இன்சொல் அவர்க்கு துன்புறவும் துவ்வாமை இல்லாகும். இங்க எப்படி முகம் மலர்ந்து மகிழ்ச்சியாக இன்சொல்லோடு விருந்தினர்களை வரவேற்று உபசரிப்பவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை சொல்லுகின்றார். இங்கே இப்பொழுதே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, அவனுக்கு துன்பத்தை கொடுக்கின்ற துவ்வாமையானது இல்லாகும். துவ்வாமைனா வறுமை அப்படின்னு அர்த்தம். துவ்வாமை அனுபவிக்கிறது, துவுதல் அப்படின்னா அனுபவித்தல், துப்பு அப்படின்னா போக விஷயங்களை அனுபவிக்கிறது. துவ்வாமைனா அனுபவிக்கிறதுக்கு பொருள் இல்லாமல் போகிறது, அதாவது வறுமை. திருக்குவா சொன்னாக்கா துவ்வாமைனா அனுபவிக்கிறதுக்கு பொருள் இல்லாமல் இருத்தல் வறுமை. வறுமை இல்லாகும், வறுமையானது இல்லாமல் போகும் அப்படின்னா வறுமை வராதுன்னா. வறுமை எப்படிப்பட்டது? துன்புறுவும், துன்பத்தை கொடுக்கக்கூடியது. துன்பத்தை கொடுக்கக்கூடிய வறுமையானது ஒருவனுக்கு இல்லாமல் போகும். அப்போ இந்த பிறவியிலே வறுமை இல்லாமல் ஒருவன் நல்ல வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை செல்வத்துக்கு குறைவில்லாமல் அவன் இருப்பான். யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல்லவர்க்கு. யார் எல்லாரிடத்திலும் அன்பான, அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதான அன்பான இனிமையான சொற்களை யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கு வறுமை இருக்காது. ஏன்னா அவர்களுக்கு நண்பர்கள் மிகுதியாக இருப்பாங்க. அன்பாக பேசினாக்கா நண்பர்கள் மிகுதியாக இருப்பாங்க. நண்பர்கள் மிகுதியாக இருக்கிறதுனால, நண்பர்களுடைய சகாயத்தினால நமக்கு வேண்டியது கிடைக்கும். நமக்கு தேவையான உதவிகள் நமக்கு கிடைக்கும். அதனால் வறுமைங்கிறது இருக்காது. அதனால் இனிய சொற்களை எப்போதும் எல்லோரிடத்திலும் பேசும் அன்புடையவர்களுக்கு அனைவரும் நண்பராக இருப்பர் என்பதால் வறுமை இருக்காது. அதனால் அவன் போகிற இடங்கள்ல வெற்றி என்பது கிடைக்கும்.
அதனால் வறுமை என்பது இருக்காது. ஏற்கனவே பார்த்தோம் திருக்குறள் அங்கே அன்பீனும் அன்புடைமையில் சொன்னார், அன்பீனும் ஆர்வமுடைமை அதியீனும் நண்பென்னும் நாடா சினப்பு. அப்போ அன்பு யாரிடத்துல இருக்கோ அவர்களுக்கு மற்றவர்கள் மேலே ஒரு ஆர்வமானது இருக்கும். அதனால் அவர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். அப்போ அன்பு இருந்தால் அன்பினுடைய வெளிப்பாடாக வாக்கில் இனிமையான சொற்கள் இருக்கும். நல்லா பேசுவான், பண்போடு பேசுவான், பக்குவாக பேசுவான், இனிமையாக பேசுவான். அதனால் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் இருக்கிறவனுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. செல்வத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், அந்த செல்வத்திலையும் குறைவு வராதுங்கிறாரு. அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. யார் நிறைய நண்பர்களோடு இருக்கிறார்களோ மகிழ்ச்சியாக உற்சாகமாக எப்பொழுதும் சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டு விளையாடி கொண்டு இருப்பார்கள். உம்மனா மூஞ்சியாக இருக்கிறான், இல்லை எப்பொழுதும் கோபக்காரனாக இருக்கா, கடுமையான வார்த்தையாக பேசுகிறான்னா பக்கத்தில் யார்ட்டையும் போக மாட்டாங்க. யாரும் போக மாட்டாங்களா? அவங்க கிடக்கிற நாய் பையனா, நாய் மாதிரி எப்போ பார்த்தாலும் வல்னு விழுகிறா, இல்லை யார்ட்டையும் சகஜமாக சிரித்து பேசி பழக மாட்டான்னா மற்றவர்கள் அருகில் செல்ல தயங்குவார்கள். அதனால் அது குடும்பத்திலையும் சரி, உறவுகளிடத்தில் அல்லது தொழில் செய்கிற இடத்துலையும் மகிழ்ச்சியாக யார் உற்சாகமாக இருக்கிறார்களோ, கடைக்கு போனாலே கடைக்காரர் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ற போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குல்ல. நம்ம போனால் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு செல்ஃபோனை நோண்டிகிட்டே இருந்தாலும் திரும்ப அந்த கடைக்கு போவோமா? அப்படி தானே இருக்குது. பல கடைகளில் பார்த்தாக்க அவர் பாட்டுக்கு யார் ஏதோ பண்ணிவா, யார் கஸ்டமர் வர்றாரு பார்க்குறதெல்லாம் இல்லை, அவன் ஏதோ செல்ஃபோனை விளையாண்டுட்டு இருக்கிறான், பார்த்துக்கிட்டு இருக்கிறான், வேறு ஏதோ பண்ணாக்கா நம்ம திரும்ப அந்த கடைக்கு போகிறதுக்கு யோசனை பண்ணுவோம். ஆனால் போகிற பொழுதே அவர்கள் மகிழ்ச்சியோடு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அந்த பொருள் அவங்கள்ட்ட இருக்கா இல்லையா, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிற பொழுது நமக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அடுத்த முறை அந்த கடைக்கு போகணுங்கிற எண்ணமானது. கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் கூட நல்ல வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறது, அந்த மதிப்புங்கிறது இருக்குல்ல, நம்ம மதித்து ஒரு மரியாதை கொடுக்கிறார்கள்ங்கிறது நமக்கு ஒரு உற்சாகமானது, சந்தோஷமானது. திரும்ப அந்த இடத்துக்கு போகணும்னு நம்ம விரும்புகின்றோம். அதே தான் நம்மை தேடி 4 பேர் வரணும், பழகணும் அப்படின்னாக்கா நம்மள்கிட்ட இனிமையான வார்த்தைகள், மனசில் அன்பும் வார்த்தைகளில் இனிமையும் இருந்தால் நிறைய உறவுகள் வரும், நண்பர்கள் வருவார்கள். அதனால் வாழ்க்கையில் துன்பம் என்பது, துன்பத்தை தெரிகின்ற வறுமை என்பது வராது, இருக்காது. அதனால் இது இம்மை பயன். அடுத்த குறளும் இம்மை பயனை சொல்லுகின்றது. அடுத்த குறள் 5. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்று பிற. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்று பிற. ஒருவர்க்கு பிற அணி அல்ல. மற்ற ஆபரணங்கள், நம்ம அணினா ஆபரணங்கள், நகை நட்டு, நம்ம அழகுக்காக போடுகின்ற புற பொருட்கள், புற சாதனங்கள், புற கருவிகள், மேக்கப் போகிறதுல இருந்து அதுக்கு மேலே என்னெல்லாம் போடுறோமோ அதெல்லாம் அணி அப்படின்னு பேர், அணிகலன் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு உண்மையிலேயே நமக்கு அழகு சேர்க்கக்கூடியது அல்ல. உண்மையிலேயே அழகு சேர்க்கக்கூடியது என்னது? இன்சொலன் ஆதல், இனிமையா அன்பான சொற்களை பேசுறது, பணிவுடையவனாக இருத்தல். கேட்டுக்கோ, இங்கே இன்சொல் பற்றி சொல்ல வந்த பொழுது அதற்கு துணையாக இருக்கிறது பணிவு. யாரிடத்துல பணிவு இருக்கோ அவன் தான் அன்பான பேச்சு பேசுவான். இல்லை அதிகாரம், பணிவு இல்லை அதிகார தோரணை இருந்தால் அன்பாக பேசுறது இருக்காது, மிரட்டுறதான் இருக்கும். இப்போ அன்பாக ஒருவன் பேசணும்னா அவனிடத்துல பணிவுங்கிறது ஒரு இயல்பான குணமாக இருக்கணும். ஒரு உயர் அதிகாரியாக இருந்தாலும், அதனால் அதிகாரத்தில் பொறுப்பில் இருந்தாலும் இயல்பாக அவன்கிட்ட பணிவுங்கிற ஒரு பண்பு இருந்தாக்கா அவனிடத்துல இன்சொல்ங்கிறது இயற்கையாகவே வரும். அதனால் இந்த பணிவு இன்சொல் ரெண்டும் ஒன்றுக்கொன்று துணையாக இருக்கிறதுனால பணிவுடையன்கிறதையும் இங்கே சேர்த்து சொல்கிறார். இதுதான் உண்மையான அணி, உண்மையான அழகு. அதனால் உண்மையான அழகு இன்சொல், முக மலர்ச்சியோடு இருக்கிறது, சிரித்த முகத்தோடு இருக்கிறது, அன்பான வார்த்தைகளை பேசுறது, இனிமையான நல்ல வார்த்தைகளை பேசுறதுங்கிறதா உண்மையான அழகு. மற்ற இந்த மேக்கப்பெல்லாம் அது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் மாறி போயிடும். அது உண்மையானது கிடையாது, தற்காலிகமானது. ஆனால் உண்மையான அழகு நல்ல இனிய வார்த்தைகள் என்பது தான். எப்படிப்பட்ட முகமாக இருந்தாலும் அந்த முகத்தில் ஒரு புன்னகை இருந்தால் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் பொன்னகை போட்டிருக்கிறத விட புன்னகை தான் உண்மையான அழகை தரத்தக்கது. அதுவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம பார்க்குறோம், அது வயதானவர்களாக இருக்கலாம், குழந்தை சிரிக்கிறத பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. இளம் பருவத்தில் இல்லை முதியவர்களாக இருந்தாலும் முகத்தில் மலர்ச்சியும் வாயில் புன்னகையும் நல்ல இனிமையான வார்த்தையும் இருந்தாக்கா அது
நமக்கு மகிழ்ச்சியை தரத்தக்கதா இருக்கின்றது. அதுதான் உண்மையான அழகாக இருக்கின்றது. அது அழகு. மற்ற மேக்கப் போடுற அழகெல்லாம் அது உண்மையானது கிடையாது. நகை போட்டு வரக்கூடிய அழகெல்லாம் அதெல்லாம் தற்காலிகமானது. அதை பார்த்தா அது இந்த முகந்த வளர்ச்சியான முகம், இனிமையான வார்த்தை இல்லாமல் ஒருவன் இந்த நகை நட்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு பக்காவாக மேக்கப்லாம் போட்டு பியூட்டி பார்லர்லாம் போய் மேக்கப்லாம் போட்டு வந்தால் என்ன சொல்கிறான்? பந்தான்னு சொல்லுவான். அது இனிமையாக அவன்கிட்ட பேசி பழக முடியல, என்ன சொல்கிறான்? அது சும்மா வெறும் பந்தா கோஷ்டி அப்படிமா. அப்படி தானே இருக்குது. வெறும் பந்தா பண்ணுறான், ஒரு ஆடம்பரம், பகட்டு அப்படின்னு நம்ம பக்கத்தில் போகிறதுக்கே யோசனை பண்ணுவான். ஆனால் அன்பான வார்த்தை இருந்தாக்கா தேடி செல்வார்கள். ஆனால் அதுக்காக அதெல்லாம் போடக்கூடாதுங்கிறது இல்லை. அதை விட இது அழகானது. இதோடு சேர்ந்து அது அழகு இருந்தால் அது அழகுக்கும் அழகு சேர்ப்பதா இருக்கும். இல்லைனாக்கா அது வெறும் தோற்றம் மாத்திரமாக செயற்கையானதாக இருக்கும். இந்த பொம்மை துணி கடையிலலாம் வெளியே பொம்மை வச்சுருக்கிறான்ல, அதுக்கு அழகாக சேலையெல்லாம் கட்டி விட்ருக்கான், கொஞ்சம் நகை நட்டெல்லாம் கூட போடுறான்னா அது என்னதான் அலங்காரம் பண்ணி இருந்தாலும் அது அதுகிட்ட போய் நம்ம பேச முடியுமா? பொம்மை துணி கடையில் வெளியே வச்சுருக்கக்கூடிய ஆணும் பெண்ணுமா பொம்மைகளை ஷோகேஸில் வச்சுருக்கிறான், நல்ல அழகாக புடவை விடலாம் கட்டி வச்சுருக்கிறான். அதுகிட்ட நம்ம பேச முடியுமா? அது இல்லையே. அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கலாமே வெளியே வேடிக்கை தான் பார்க்க முடியும். நெருங்கி போய் பேசி பழக முடியாது. இப்போ நெருங்கி போய் பேசி பழகிறதுங்கிறது இனிமையான வார்த்தைகள் யாரிடத்துல இருக்கோ அங்கே தான் இருக்கும். அதோட பணிவு என்பதும் இருந்தால் அதுதான் உண்மையான அழகு. அதான் இங்கே சொல்கிறார், அணிகலன்கள் ஒருவனை புறத்தில் தற்காலிகமாக அழகுபடுத்துபவை, பணிவும் இன்சொல்லும் உண்மையான அழகை வெளிப்படுத்துபவை. அடுத்த குறள். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலன், நல்லவை நாடி இனிய சொலின், அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின், நல்லவை நாடி இனிய சொலின் அல்லவை தேய அறம்பெருகும். அது வாக்கு. நல்ல விஷயங்களை தேடி நாடினாக்கா ஆராய்ந்து எது நல்லது, எது நமக்கும் பிறருக்கும் உண்மையிலேயே நல்லது என்று நன்மையை தரக்கூடிய விஷயங்கள், நீட்டித்த இன்பத்தை தரக்கூடிய விஷயங்கள். நல்லதுனாக்கா தொடர்ச்சியான நல்ல பலனை தரத்தக்கதாக இருக்கணும். நல்லா சாப்பிட்றதுக்கு இனிமையாக இருக்கிறது, கேட்குற நேரத்தில் அந்த நேரத்துக்கு இனிமையாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நன்மைங்கிறது வேறு, இன்பம்ங்கிறது வேறு. இன்பம்ங்கிறது தற்காலிகமாக அந்த நேரத்துக்கு இருக்கும், பிறகு துன்பமாக மாறலாம். குர்குரையை சாப்பிட்றது, லேஸ் சாப்பிட்றது, காரசாரமாக சாப்பிட்றது, வடை போண்டா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்ற நேரத்துக்கு நல்லா இருக்கலாம். ஐஸ்கிரீமாக நிறையா சாப்பிட்டா, சாக்லேட்லாம் சாப்பிட்ற நேரத்துக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அது நல்லதான்னா, சாப்பிட்ற பொழுது இன்பமாக இருக்குது, ஆனால் அது நல்லதான்னா பல்லு சொத்தையாகும், தொடர்ந்து நிறையா சாப்பிட்டா மற்ற பிரச்சனைகள்லாம் வரும் இருக்குல்ல. அப்போ அது இன்பமாக இருக்குது, ஆனால் நல்லது கிடையாது. நல்ல காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அந்த மாதிரியான உணவுகள் நல்லது, ஆனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பாவக்காய் போட்டாக்கா, கோவக்காய்னா அதெல்லாம் போட்டாக்கா ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் சரியில்லை, சுவையாக இல்லை அப்படிங்கிறோம். ஆனால் அது நல்லது. அதனால் எது நல்லது, அதே மாதிரி பேசுகிற விஷயங்கள்லையும், இது சாப்பாடு விஷயத்தில் மட்டுமில்லை, பேசுகிற விஷயங்கள்லையும் கூட சில வார்த்தைகள் கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும், ஆனால் அர்த்தம் இல்லாததாக இருக்கும். பட்டிமன்றத்தில் அப்படி தானே பேசுகிறான், சும்மா காமெடிங்கிற பேரில் பேசி கொண்டு இருக்கிறான், கேட்குறதுக்கு ஒரு இனிமையாக இருக்கே ஒழிய அதில் கருத்துங்கிறது இல்லை. அப்போ நல்ல ஒரு சொற்பொழிவு, நல்ல விஷயம், நல்ல நூல்களை படிக்கிற பொழுது நல்ல வார்த்தைகளை, அறிஞர்கள் பேசுகின்ற பேச்சை கேட்கறது ஆழமானதாக இருக்குது, நல்ல கருத்துடையதாக இருக்கின்றது. அதனால் நல்ல கருத்தோடு அதை அது சுவாரஸ்யமாக சொல்லுகின்ற பொழுது, கேட்பதற்கு இனிமையாக சொல்கிற பொழுது, அதுதான் அதனுடைய பலன், புண்ணிய பலன் என்னது? அல்லவை தேய அறம் பெருகும். அதனால் இது மறுமை பயன். முதல்ல 2 குறளில் இந்த லோகத்தில் அவனுக்கு வறுமை இருக்காது, நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். மறுமையில் என்னது? அவனுடைய பாப்பங்கள் குறைந்து புண்ணியமானது பெருகும். அதனால் நல்ல விஷயங்களை தேடி அதை அடைந்து அதை அவன் அனுபவித்து அதை மற்றவர்களுக்கும் அவன் சொல்லுகின்ற பொழுது, மற்றவர்களுக்கும் அதை பகிர்கின்ற பொழுது அவனுடைய பாப்பங்கள் குறைந்து புண்ணியமானது பெருகும். அது மறுமை பெயர். ஆனால் அறம் பெருகும்னா புண்ணியம்
பெருகும், இன்பம் பெருகும். அவன் இப்போ மட்டுமல்ல, எதிர்காலத்தில் அடுத்தடுத்த பிறவிகள்லையும் அவன் உயர்ந்த ஒரு வாழ்க்கையை, மேலான இன்பத்தை அடைவான். அதனால் அல்லவைங்கிறது நமக்கு துன்பம், பாப்பம் அது குறைந்து, பாப்பமானது குறைந்து, அதனால் துன்பம் குறைந்து புண்ணியமானது மிகும். இது பிரயோஜனம். அதனால் இனிமையாக பேசுகிறதோட பிரயோஜனம். அடுத்த குறள், இதுவும் அதே மறுமை பயன்தான். நயனீன்று நன்றி பயக்கும், பயனீன்று பண்பின் தலைப்பிரியா சொல். நயனீன்று நன்றி பயக்கும், பயனீன்று பண்பின் தலைப்பிரியா சொல். நயன் ஈன்று நன்றி பயக்கும், பயனீன்று பண்பின் தலைப்பிரியா சொல். பண்பின் தலைப்பிரியா சொல், பயனீன்று நன்றி பயக்கும். பிறருக்கு நன்மையை கொடுத்து இனிமை குணத்திலிருந்து மாறாத சொற்கள். அர்த்தத்தால் கேட்பவர்களுக்கு அதில் ஒரு அர்த்தம் புரியணும், அதில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வரும். ஒரு நல்ல விஷயத்தை கேட்கிற பொழுது காதுக்கு இனிமைங்கிறது மட்டும் இல்லை, அந்த விஷயத்தோட பொருள் புரிகிற பொழுது அறிவுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சு கொண்டோம் அப்படிங்கிறது சந்தோஷமாக இருக்குல்ல. அப்போ கேட்பவருக்கு அதனால் ஒரு நன்மைங்கிறது அவரோட அறிவில் ஏற்படக்கூடிய ஒரு நிறைவு, மகிழ்ச்சி. ஒரு விஷயத்தை கற்றுக்கிற பொழுது அது நமக்கு புரிஞ்சால் உடனே சந்தோஷமாக இருக்குது. அதான் அர்த்தத்தால் பிறருக்கு நன்மையை கொடுத்து. அப்புறம் பயன் இன்று, அதான் நன்றி பயக்கும்னா நன்மையை கொடுக்கும். எது? பயனீன்று பண்பின் தலைப்பிரியாச்சொல். பயனீன்று பண்பின் தலைப்பிரியாச்சொல், நயனீன்று நன்மை பயக்கும். பயனீன்று பண்பின் அப்படின்னாக்கா, பண்பு என்பது இந்த இடத்துல இனிமையாக பேசுதல் என்பதும். இப்போ இனிமையான பேசுதலிலிருந்து பிரியாத சொல் அப்படின்னா எப்பொழுதும் இனிமையாக பேசுகின்ற சொல். இந்த பயனீன்று அப்படிங்கிறதுக்கு இந்த உலகத்தில் பலரோடு சேர்ந்து வாழுதல் என்ற பயனை கொடுத்து, நிறைய பேர் வாழ்க்கை உலகத்தோடு இணங்கி இருத்தல், பலரோட சந்தோஷமாக, ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக, உறவுகளோட சந்தோஷமாக சேர்த்து வாழ்கிறது. எப்படி? நல்ல வார்த்தைகள் இருந்தால் அது கிடைக்கும். அது இங்கே கிடைக்கக்கூடிய பயன். அப்புறம் மறுமையில் கிடைக்கக்கூடிய பலன் நன்றி பயக்கும், நிறைய புண்ணியத்தை அது கொடுக்கும். அதனால் இந்த பாட்டில் 7வது பாட்டில் இம்மை மறுமை ரெண்டுக்கான பலனையும் சொல்கிறார். இங்கே உலகத்தோடு இணங்கி வாழ்தல், சேர்ந்து வாழுதல், பல உறவுகளோட நண்பர்களோட சந்தோஷமாக வாழ்கிறதுங்கிறது இங்கே கிடைக்கக்கூடிய பலன். அதுக்கப்புறம் நன்றி அப்படிங்கிறது நன்மை, புண்ணியம், அறம், அது மறுமையில் கிடைக்கக்கூடிய பயன். அதனால் அவனுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைச்சா என்னது? அடுத்த பிறவிலேயே சந்தோஷமாக இருப்பார். இங்கே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, இப்போ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அடுத்தடுத்த பிறவிகள்லையும் எங்கே போனாலுமே அவர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பார். அடுத்த பாடல், சிறுமையுள் நீங்கிய இன்சொல், மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். சிறுமையுள் நீங்கிய இன்சொல், மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இந்த பிறவியிலையும் மறுபிறவியிலையும் இன்பத்தை கொடுக்கும். எது? இன்சொல், இனிமையான சொற்கள், அன்பான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள். இன்சொல்ங்கிற பொழுது கெட்ட வார்த்தைகள் இல்லாத நல்ல வார்த்தைகள், கேட்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற, காதுக்கு இனிமையை, காது கூசுகிற மாதிரி வார்த்தைகள், காது கொடுத்து கேட்குற மாதிரியான வார்த்தைகள். இப்போ பறவைகள் சப்தம் பார்த்தாக்கா மைனா கத்துது, இல்லை குயில் கூவுறதெல்லாம் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குல்ல. அப்போ அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அது சந்தோஷம். அந்த சப்தத்தை அது ஒன்றும் பேசுகிறது, அது என்ன சொல்லுதுன்னு நமக்கு புரிய போகிறது இல்லை. ஒரு மைனா கத்துது, 2 மைனா மாற்றி மாற்றி கத்துதுனாக்கா அதுகளுக்குள்ளே ஏதோ பேசிக்கிறது. அந்த பறவைகள் அவைகளுக்குள்ள, கிளி பேசுகிறதோ, இல்லை பறவைகள் மயில் கத்துறது, மயில் கத்துறது, இல்லை குயில் கூவுறது, மற்ற மைனாக்கள் இதெல்லாம் பேசுகிறது, அந்த பறவைகளுக்குள்ளே ஏதோ பேசிக்கிறது. அந்த மொழி நமக்கு தெரியாது, ஆனால் அந்த சப்தமே கேட்கறதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த பறவையோட ஒளியை, இனிமையான ஒளியை கேட்கறது சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் நாய் ஊழையிட்டாக்கா
நான் இவ்வளோ இருக்குதுல்ல வல்வல்னு பயங்கரமாக குலைக்குதுன்னா அதை கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, காதை பொத்திக்கலாம் போல் தோணுது. அந்த மாதிரி சில சப்தங்கள் கேட்பதற்கே கடினமாக இருக்குது. அதனால் அர்த்தம் புரிஞ்சு வரக்கூடிய சந்தோஷம் ஒன்று, ஆனால் அந்த இனிமையான வார்த்தைகளே நமக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால் அப்படிப்பட்ட இன்சொல், அதனால் அர்த்தத்தோடு கூடிய இன்சொல், அதனால் சிறுமையுள் நீங்கிய இன்சொல்ங்கிறார். இன்சொல்ங்கிறது கண்ணே மூக்கேன்னு அன்பாக பேசுறது மட்டுமல்ல, சிறுமை துன்பத்தை தராத இனிய சொற்கள், நன்மையை தருகின்ற ஹிதத்தை விரும்பி சொல்லுகின்ற இன்சொல். ஏன்னா ஏமாத்துற ஆளும் அப்படித்தான் பேசுகிறான். ஏமாத்துற ஆள் டிவி விளம்பரம்லாம் ரொம்ப அழகாக பேசுகிறான்ல. கடையில் ஒரு பொருள் வாங்க போனாக்கா அந்த பொருள் தான் உலகத்திலேயே சிறந்த பொருள்னு சொல்லி அவ்வளோ பில்டப்பு கொடுத்து பேசுகிறான். அவன் வார்த்தைக்கு மயங்கி பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டில் பார்த்தா தான் அதோட லட்சணம் தெரியும். அப்படி இருக்குல்ல. அவன் என்னது, அவனுக்கு வியாபார நோக்கத்தோடு இருக்கிறது ஒன்று, இல்லாதது 10, எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிறதா பில்டப்பு கொடுத்து சொல்லுகிறான். இல்லை போலியான ஆட்கள் இவ்வளோ வட்டி தரேன் அவ்வளோ வட்டி தரேன்னு சொல்லி சொல்லுகிறான். இல்லை ஏதோ ஆசை வார்த்தை கூறி என் கூட வந்துட்டேன்னா உனக்கு நான் அது தரேன் இது தரேன் சாக்லேட் வாங்கி தரேன்னா குழந்தைகளை ஏமாற்றி கடத்தி கூப்பிட்டு போயிடறான்ல. அவள் என்னது அன்பாக பேசி, பாப்பா எங்கேருந்து வர்ற, எங்கூட வா, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சாக்லேட் வாங்கி தரேன் இல்லை அல்வா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இனிமையாக பேசுனாக்க பின்னாடி ஏதோ பேசுகிறாள் அப்படின்னு சொல்லி நல்ல ஆள்னு பின்னாடி போனால் என்ன பண்ணிடுவான், தூக்கிட்டு போயிடுவான். அவள் இருக்குல்ல. அப்போ அவருடைய மனசில் வஞ்சம் இருக்குது, உள்நோக்கம் நமக்கு நன்மை செய்யணுங்கிறது இல்லை, அது இல்லாமல் இருக்கிறதா இன்னும் சொல். அப்படி சிறுமையுள் நீங்கியனா அந்த மாதிரி கபடம் இல்லாத, பிறருக்கு துன்பத்தை கெடுதலை விரும்பாத நல்ல சொல். அந்த சொற்களை யார் பேசுகிறார்களோ அவர்கள் இம்மையிலையும் மறுமையிலையும் சுகமாக இருப்பார்கள். கபடத்தோட பேசினா ஏமாத்தினான்னாக்கா அதனுடைய விளைவு பாப்பம், அவன் துன்பத்தை அனுபவிப்பான். அதனால் அப்படி புரிஞ்சுக்கொள்ளணும். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும்னா, சிறுமையோட கூடிய இன்சொல் அப்படின்னா அது இம்மையிலும் மறுமையிலும் துன்பத்தை தரும். அதனால பாப்பம் வரும், துன்பத்தை அனுபவிப்பான். அதே மாதிரி சிறுமை கபடம் இருக்குது, வார்த்தையிலும் சில சமயங்களில் மனசில் நல்ல அன்பு இருக்கும், நல்ல நோக்கம் இருக்கும், கெடுதல் நினைக்க மாட்டான். ஆனால் வாயில் நல்ல வார்த்தை பேசுறதுங்கிறது அவனுக்கு தெரியாது. நல்ல இதமாக நல்ல வார்த்தை, அதுக்கு தான் நல்ல நூல்களாக படிக்கிறதுங்கிறது அதுக்கு தான். நல்ல தமிழோ ஆங்கிலமோ அதில் இருக்கக்கூடிய நல்ல நூல்களை படிக்கிற பொழுது தான் நமக்கு நல்ல வார்த்தைகள் நிறையா பழக்கமாகும். ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறது, அன்பாக சொல்கிறது எப்படிங்கிறது பழக்கமாகும். அது இல்லைன்னா மனசில் அன்பு இருக்கும், ஆனால் வார்த்தையில் அது சரியாக வெளிப்படுத்த தெரியாது. இருக்காங்கல்ல, மனசில் அன்பு வைத்திருப்பான், ஆனால் வெளியே பேசுகிற பொழுது சரியான வார்த்தையை பயன்படுத்த தெரியாமலே வீட்டில் சண்டை நடக்கும். அம்மா அப்பாவுக்கு வீட்டில் சண்டை, தாத்தா பாட்டிக்கு சண்டை, இல்லை உறவுகளுக்குள்ளே சண்டைனா அப்போ அவர்களுக்குள்ளே வஞ்சம் கபடம் இருக்குது. ஆனால் கபடம் இல்லை, நல்ல மனசு தான், நம்மளோட குடும்பமாக பல வருஷங்களாக சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் ஒரு விஷயத்தை எப்படி அன்பாக சொல்கிறதுங்கிறது அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை, அந்த பயிற்சி இல்லை, முறையான சரியான கல்வி இல்லை சத்சங்கம் இல்லைன்னா. சத்சங்கம் இல்லை அப்படின்னாக்கா அவர்களுக்கு அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. இருக்கும், மனசில் அன்பு இருக்கும், ஆனால் தன்னுடைய அன்பை எப்படி குழந்தைகள்கிட்ட சரியாக காட்டுறது, உறவுகள்கிட்ட மனைவிகிட்ட இல்லை கணவன்கிட்ட அன்பை எப்படி காட்டுறதுங்கிறது அவர்களுக்கு தெரியாது. அதனால் நல்ல மனசு இருந்தாலும் இன்சொல் இல்லைன்னா அதனால் வீட்டில் சண்டை சச்சரவுங்கிறது இருக்கின்றது, ஏமாற்றம் தோல்விங்கிறது துன்பங்கிறது இருக்கின்றது. அதே மாதிரி இன்சொல் வாயில இருந்து மனசில் நல்ல எண்ணம் இல்லை, சிறுமை புத்தி இருந்ததுன்னா அதுவும் பிறகு துன்பமாக முடிகின்றது. ஏமாற்றம் தோல்வின்னு அது துன்பமாக முடிகின்றது. அப்போ இந்த ரெண்டுமே முக்கியமானது. மனசில் கபடம் இருக்கக்கூடாது, சிறுமை அல்பத்தரம் இருக்கக்கூடாது, அல்ப புத்தி இருக்கக்கூடாது. வார்த்தையில் இனிமையான சொல் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் ஒருவன் இங்கேயும் சுகமாக இருப்பான், இங்கேயும் இன்பமாக இருக்கலாம், மறுமையிலும். அதனால் அவன் நிறைய உறவுகள் நிறைய நன்மை செய்ய முடியும். அந்த நன்மையினால் புண்ணியம் ஏற்பட்டு மறுமையிலும் சுகமாக இருப்பான். நல்ல முக்கியமானது. மனசில் கபடம் இல்லாமல் இருக்கிறதும், நல்ல வார்த்தைகளை, நம்மளுடைய அன்பை உள்ளுணர்வை சரியாக வெளிப்படுத்த தெரிந்த நல்ல வார்த்தைகளை பேசுகிறதும் நம்ம பழகி கொள்ள வேண்டும். சரி, அடுத்த குறள். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது. இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது.
எவன் கொலோனா என்னோ எப்படி இவர்களால் முடியுது அப்படின்னு கேட்குறார். இப்போ பிறர் நம்மிடம் அன்பாக பேசுனா, அன்பாக நடந்து கொண்டா நமக்கு அது சந்தோஷமாக இருக்குல்ல. வீட்டில் அப்பா அம்மா இப்போ திட்டிகிட்டே இருக்காங்க, பாட்டி திட்டிகிட்டே இருந்தால் சந்தோஷமாக இருக்குது. இந்த கிழவிக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு நினைப்போம், அதானே? இல்லை இந்த அப்பாவுக்கு வேறு வேலையே கிடையாது, அம்மாவுக்கு வேறு வேலை, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு வெறுப்பு, கோபம், நமக்கு ஒரு வருத்தமானது வருது. அதே அதே அவர்கள் அன்பாக பேசுனா நமக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. கண்ணே மூக்கே அப்படின்னு கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை பேசுனாங்கன்னா, நல்ல கதைகள்லாம் சொன்னாக்க, இனிமையாக அன்பாக பேசுனாக்கா, அவர்கள் சொல்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அது அன்பாக சொல்கிற பொழுது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. இல்லை அவர்கள் சொல்கிறது நல்ல விஷயம் இருந்தாலும் கடுமையாக சொன்னாக்கா அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ பிறர் நம்மிடம் அன்பாக பேசணும்னு நம்ம நினைக்கிறோம், பிறர் நம்மிடம் அன்பாக பேசுறது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ அன்பான பேசுகிற வார்த்தைகள் சந்தோஷமாக இருக்குன்னு தெரிந்திருக்கிற ஒருத்தன் என்ன பண்ணணும்? பிறரிடத்துல அதே மாதிரி அன்பாக பேசுனா அவனுக்கு சந்தோஷம் வருங்கிறது தெரியுமில்ல. நம்மக்கிட்ட பிறர் அன்பாக பேசுனா சந்தோஷமாக இருக்குன்னா, நாம் பிறரிடத்தில் அன்பாக பேசுகிற பொழுது அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த அன்பான வார்த்தைகள் மகிழ்ச்சியை தரும் என்று தன்னுடைய அனுபவத்தில் உணர்ந்தவன் அதே மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு கொடுக்கணும்ல. கொடுத்தா தானே அது விவேகம். அதுதான் சொல்கிறார், இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொலோ. இன்சொல் நல்ல வார்த்தைகள் பிறர் நம்மக்கிட்ட பேசுகிறது, நம்மிடம் பிறர் நல்ல வார்த்தைகளை பேசுகிற பொழுது, அதை கேட்கிற பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்குன்னா, நல்ல கதை சொன்னாக்கா இல்லை நல்ல அன்பாக பேசுனாக்கா நமக்கு அது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது என்றால், நாம் ஏன் பிறரிடத்துல கடுமையான வார்த்தைகளை பேசணும்? நம்மளும் பிறருக்கு சந்தோஷம் ஏற்படுற மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசலாமே. ஒரு நன்மை இது நல்லதுன்னு தெரிந்தவன் தான் அதை அனுபவிக்கிற பொழுது அதை மற்றவர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கணும்ல. ஒரு சாக்லேட் வாங்குகிறோம், சாப்பிட்டா நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, 4 சாக்லேட் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்தாக்கா அவர்களும் வாங்கி சந்தோஷமாக சாப்பிடுகிறார்கள், அதானே? இப்போ உணவுங்கிறது நம்ம எப்படி மகிழ்ச்சியாக தருதோ அதை 4 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தா அவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறத பார்க்கறதே நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதை கொடுத்து அவர்கள் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்றத பார்த்தா நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி நம்மிடம் பலர் நல்ல வார்த்தைகளை பேசுகிற பொழுது, கேட்குற பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்குன்னா, அதே 4 நல்ல வார்த்தைகளை மற்றவர்கள்ட்ட பேசினா அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அவர்கள் சந்தோஷத்தை பார்க்கிற பொழுது நமக்கு அது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ மகிழ்ச்சியானது பெருகும். மகிழ்ச்சி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது, அன்பான வார்த்தைகள் மூலமாக கொடுக்கிற பொழுது அவர்களுடைய மகிழ்ச்சி பெருகுகிறது. அவர்கள் சந்தோஷம் அடைஞ்சால் என்ன பண்ணுவாங்க? நம்ம இடத்துல திரும்ப அன்பாக பேசுவாங்க, அதானே? நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நம்ம கடுமையாக பேசினா அவன் நம்ம இடத்துல கடுமையாக பேசுவான். நம்ம அன்பாக பேசினா, விட்டு கொடுத்து பேசினாக்கா அவன் இன்னும் இறங்கி வருவான், இன்னும் அன்பாக பேசுவான். அப்போ நம்மளுடைய மகிழ்ச்சியானது இன்னும் அதிகமாகின்றது. அதனால் இந்த உண்மையை தெரிந்தவன் எவனாவது கடுமையான வார்த்தை பேசுவானா? கெட்ட வார்த்தை பேசுவானா? பேச மாட்டான். இப்படி பேசுகிறான் அப்படின்னு கேட்குறார். ஆனால் எவன் கொலோ அப்படின்னு என்ன பயணிக்கிறது? அதனால் அவனுக்கு என்ன நன்மை ஒன்றும் வரப்போகிறதில்ல, சண்டை சச்சரவு தான் அதிகமாக போகிறது. அப்போ நன்மை வரணும்னாக்கா இனிமையான வார்த்தைகளை பேசுகிற பொழுது நன்மையானது ஏற்படும் என்று தெரிகின்ற ஒருவன் கடுமையான வார்த்தைகளை ஏன் பேச வேண்டும்? பேச தவிர்க்க வேண்டும். கடுஞ்சொல் பிறருக்கும் துன்பம் தரும் ஆதலால் கடுஞ்சொல்லை சொல்லலாகாது என்பது கருத்து. இல்லையே 10வது குறள் அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். இனிமையான வார்த்தைகளை நம்ம பேசுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். பெரும்பாலும் நமக்கு தெரிந்த குறள் தான். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கனி இருப்ப காய் கவர்ந்தது போல, அற்றுனா அது போல அப்படின்னு அர்த்தம். நல்ல பழங்கள் இருக்குது, நல்ல இனிமையான பழங்கள் இருக்குது, மாம்பழம் வேறு சுவையான இனிமையான பழம் இருக்கிற பொழுது கசப்பான காயை யாராவது வேணும்னு சொல்லுவோமா? வாங்குவோமா? இந்த காய் கசப்பாக இருக்கும், பாவக்காய் வாங்கிக்கேனா. பாவக்காய் லட்டை கொடுத்துட்டு பாவக்காயும் கொடுத்தா எது வேணும்னா லட்டு தான் வேணும். மாம்பழம் கொடுத்தேனா மாம்பழம் சாப்பிடுன்னு கொடுத்துட்டு அப்புறம் பக்கத்துலேயே பாவக்காயும் வச்சா. பாவக்காய் நல்லது தான், ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய கசப்புனா அந்த மாதிரி நல்ல சுவையான பழம் இருக்கிற பொழுது யாராவது கசப்பான காயை
விரும்புவார்களா? விரும்ப மாட்டார்கள்ல. அதே மாதிரி பேசுறதுக்கு நல்ல வார்த்தைகள், இனிமையான அன்பான வார்த்தைகள் இருக்கிற பொழுது யாராவது கடுமையான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை பேச விரும்புவார்களா? விரும்புனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் மூளை கோளாறு உள்ளார்னு அர்த்தம். அதானே? நல்ல பழம் இருக்கிற போது எவ்வளோ எனக்கு காய் தான் வேணும், கசப்பாக இருக்கிறதா வேணும் அப்படின்னு சொன்னானாக்கா அவன் என்ன ஆள்? சரியான கூறு இல்லாத ஆளுன்னு அர்த்தம். அதானே? விவேகம் இல்லாத ஆள். கசப்பாக இருக்கிறது நன்மையாக இருந்தால் பரவாயில்ல, பாவக்காய் கசப்பாக இருந்தாலும் அது உடம்புக்கு நல்லது. ஆனால் மது முதலான கெட்ட விஷயங்கள் இருக்கே, அது சுவையும் நல்லா இல்லை, அது உடம்புக்கும் நல்லது இல்லை. ஆனால் அதை போய் குடிக்கிறான்னா, அதை போய் குடிக்கிறார்கள். அப்போ என்ன, அது விவேகம் இல்லாத ஆள் தானே சொல்கிறோம். குடி முதலான கெட்ட பழக்கம் இருக்கிற ஆள் விவேகம் இல்லாத ஆள். சாப்பிட்றதுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கிற பொழுது அதை விட்டுட்டு கெட்ட தவறான விஷயங்களை ஒருவன் தேடி போகிறான்னாக்கா புத்தி சரியாக வேலை செய்யலை அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி பேசுறதுக்கு இனிமையான நல்ல வார்த்தைகள் இருக்கிற பொழுது ஒருவன் கெட்ட வார்த்தை பேசுறது, தவறான வார்த்தைகள் பேசுறது, கடுமையான வார்த்தைகள் பேசுறதுங்கிறது அது மாதிரின்னு. அப்போ அது மாதிரி மூடத்தனம், அறியாமை. அதுதான் இனிய சொற்கள் பிறருக்கு இன்பத்தை தரும் ஆதலால் புண்ணியத்தை உண்டாக்கும். எது பிறருக்கு இன்பம் ஏற்படுகிறதோ அதனால் நமக்கு புண்ணியம் வரும். நம்ம எதை செய்தாலும் அது நம்ம நினைக்கிறதா இருக்கலாம், பேசுகிறதா இருக்கலாம், செயலாக இருக்கலாம், அதனால் ஒருவருக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள்னா அது நமக்கு புண்ணியமாக திரும்பி வரும். அதே இது நம்மளுடைய சொல் செயல் அதனால் பிறருக்கு ஒரு தீமை துன்பம் ஏற்பட்டு அதனால் அவர்கள் வருத்தம் அடைகிறார்கள்னா அதனால் நமக்கு பாப்பம் வரும். இப்போ கடுமையான வார்த்தைகளை பேசுகிற பொழுது பிறர் மனது வருந்துகிறார்கள், அதனால் அவர்களுக்கு ஒரு தீமை ஏற்படுகிறதுனா அதனால் நமக்கு பாப்பமானது வரும். அதனால் பேசுகிறதுக்கு, புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு இனிமையான வார்த்தைகள் இருக்கிற பொழுது கடுமையான வார்த்தைகளை பேசுறது அறிவீனம். அதனால் அது தவிர்க்க வேண்டும். அந்த வார்த்தைகளை பேசுறது, கெட்ட வார்த்தைகள், கெட்ட வார்த்தைன்னு ஒன்று இருக்குது, அது பேசவே கூடாத வார்த்தை, அகராதியில் இல்லாத வார்த்தை. டிக்ஷனரியில் எங்கேயாவது இருக்குமா கெட்ட வார்த்தைன்னு? ஆனால் எல்லா கெட்ட வார்த்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கான். டிக்ஷனரியில் எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் இருக்குது, அகராதியில் எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் இருக்குது, அது நமக்கு சரியாக தெரியாது. கெட்ட வார்த்தையெல்லாம் சரியாக தெரியும். நல்ல வார்த்தையில் கெட்ட வார்த்தைகள் அப்படின்னு இருக்குது. அப்புறம் டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லையே கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் அப்படிங்கிறது இருக்குது. கோபத்தில் வெறிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு இருக்குது. அப்போ அதையும் தவிர்க்கணும். நான் ஏன்னு திட்டுறதுன்னா ஐஏபேயே அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது, ஆனால் கடுமையான வார்த்தை. அதானே? கோபம் வந்தாக்கா அப்படி திட்டுறோம். நம்ம குழந்தைகளே நம்ம திட்டுறோம், இல்லை குழந்தைகள் அவன் மற்ற ஆளை பார்த்து திட்டுறான், அடுத்த ஆளை ஃப்ரெண்ட்ஸை கூட இருக்க ஆளை அவன் கடுமையாக திட்டுறான். அவனுக்கு திட்டுறதுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா வீட்டில் பெரியவங்க திட்டுறது தான். பெரியவங்க என்ன வார்த்தைகளை பேசுகிறோமோ அதான் குழந்தைகளுக்கு அவனுக்கு அது சரி இதெல்லாம் பேசலாம் போலன்னு தெரிந்து கொண்டு அவன் பேசுகிறான். அப்போ நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்த்தோம்னா குழந்தைகளுக்கும் அது தவிர்ப்பார்கள். அதனால் கடுமையான வார்த்தைகள் இருக்குது, தீய வார்த்தைகள் இருக்குது, பிறருக்கு துன்பத்தை தருவது. அது எது போல? கசப்பான உடம்புக்கு கெடுதலை செய்கின்ற ஒரு உணவுப் பொருள் போல. அதை யாரும் விரும்பி உண்ண மாட்டார்கள். உடம்புக்கு நலத்தை தருகின்ற சுவையான உணவுப் பொருள்களைத்தான் நம்ம எப்படி விரும்புகிறோமோ அதே மாதிரி கடுமையான வார்த்தைகளை, கொடுமையான வார்த்தைகளை, பிறருக்கு துன்பம் தருகின்ற வார்த்தைகளை விலக்கி இனிமையான இன்பத்தை, நன்மையை செய்கின்ற வார்த்தைகள். சில சமயங்கள் சில வார்த்தைகள் கடுமையானதாக இருக்கும், ஆனால் நன்மையை செய்வதாக இருக்கும். அது தவிர்க்க முடியாது. குழந்தைகளுக்கு சில விஷயங்களை அன்பாக சொல்கிறத விட சில சமயங்களில் கடுமையாக சொல்ல வேண்டி இருக்குது. அது அன்புனால் சொல்கிறது. அதனால தான் அங்கே அன்புங்கிறது முக்கியம். மனசில் அன்போட ஒரு கடுமையான வார்த்தைகள் சில சமயங்களில் பேசினாலும் அது தவறு இல்லை. அந்த நேரத்தில் குழந்தை அதனால் ஒரு வருத்தப்பட்டாலும் அதுக்கு நன்மையை செய்யும் என்பதனால் தவறு இல்லை. மருந்து மாதிரி. மருந்துங்கிறது காய்ச்சல் வந்தது, தலைவலி வந்தது, வயிற்று வலி வந்ததுன்னா அந்த மருந்து மாத்திரை கசப்பானதாக இருக்குது, ஆனால் அது உடம்புக்கு நன்மையை செய்வதாக இருக்கின்றது. அதனால் அதே மாதிரி அன்பான வார்த்தைகள் அது முடிந்த வரைக்கும் இதமாக சொல்லணும். சில சமயங்களில் தவிர்க்க முடியாமல் கடுமை பயன்படுத்துறதுங்கிறது கடைசி பட்சம். இது வேலை செய்யலைன்னா, இப்படி எப்படியுமே வேலை செய்யலை அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்டம் அப்படிங்கிறதும் தண்டித்தல் அப்படிங்கிறது, கடுமையாக பேசுறதுங்கிறது தர்மத்துக்கு உட்பட்டது தான், நல்ல நோக்கத்தோடு செய்கிற பொழுது. ஆனால் முடிந்த வரைக்கும் நல்ல அன்பா பண்பா பக்குவமாக சொல்கிறது, அவர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது.
அதுதான் மேலானது. அதனால் இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இப்படி 10 குறள்களில் நம்ம இனிய விக்குறள் என்ற ஒரு அழகான தர்மம், அன்பாக பேசுதல், செலவில்லாமல் செய்ய முடிந்த ஒரு தர்மம். நல்ல வார்த்தை. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானேங்கிற ஒரு பாட்டு திருமந்திரத்தில். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானேனா. மற்றதுக்கெல்லாம் செலவு பண்ணணும். அன்பா 4 வார்த்தை பேசுறதுக்கு எந்த செலவும் இல்லை. அதனால் அதை நம்ம அது புண்ணியம், நிறையா புண்ணியமும் தரும். அதனால் செலவில்லாமல் புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழி. அது மட்டும் இல்லை, நமக்கு இங்கேயே இப்பொழுதே மகிழ்ச்சியாக சந்தோஷத்தை அது கொடுக்கிறது. அதனால் இந்த 10 குறள்களில் முதல் குறளில் இன்சொல்லோட இலக்கணம் சொன்னார். அது அன்புடையதாக இருக்கணும், கபடம் இல்லாததாக இருக்கணும், அறத்தோடு கூடியதாக இருக்க வேண்டும். அப்புறம் இந்த 3ம் சேர்ந்து இருந்தால் அதான் இனிமையான சொல். அறம் இருக்கணும், அன்பு இருக்கணும், கபடம் இல்லாததாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் இனிமையான நல்ல வார்த்தைகள். அது சொல்கிறதுனால ஏற்படக்கூடிய இன்பம், இந்த லோகத்தில் இன்பம், மறு உலகத்தில் இன்பம். இன்பம் மட்டும் இல்லை, அது ஒரு அழகு என்பதும் கூட. நல்ல வார்த்தைகள் பேசுறது ஒரு அழகு. அதுக்கப்புறம் பாப்பம் குறையும், புண்ணியம் பெருகும், இம்மை மறுமை இரண்டிலும் நமக்கு இன்பமானது கிடைக்கும். அதனால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னா நல்ல வார்த்தைகளை 4 பேர்கிட்ட எல்லோரிடமும் நல்ல வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை பேசணும். இறுதியாக இந்த தீய வார்த்தைகளால் ஏற்படுகின்ற கேடு, குற்றம் அதை சொன்னார் 9, 10 2 குறள்களில். இவ்வாறு இந்த இனியவை குறள் என்ற அதிகாரத்தை நம்ம நினைவு செய்கின்றோம். விருந்தோம்பலுக்கு ஒரு முக்கியமான ஒரு நற்பண்பு அன்பாக பேசுதல், இனிமையாக பேசுதல் என்பது. ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.